தானே ஸ்டேஷன் அருமனை ஸ்டேஷனில் 2022-23 எஸ்ஐயாக இருந்தேன். இப்போ ப்ரொமோஷன் ஆகிடுச்சு, அதனால் தூத்துக்குடி ஆர்மன் ஏரியில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். ஸோ இது எலெக்ஷன் அவேர்னஸ் மேரத்தான் அப்படின்னும் போது ஒரு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. சார் சொன்னாங்கல்ல, காசு வாங்கக்கூடாது. அப்படி கொடுத்தா என்ன பண்ணுறது? கம்ப்ளைண்ட் பண்ணணும். பொருள் கொடுத்தா கம்ப்ளைண்ட் பண்ணணும். குங்குமச்சிம்பிள் தந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணணும். சில்வர் தட்டு தருவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை கம்ப்ளைண்ட் எங்கே போய் பண்ணுறது? நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போனால் என்ன சொல்லி கொடுத்துருவாங்கன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ்ட்டு போனால் நம்மளை சொல்லி கொடுத்துருவாங்களோன்னு பயம் இருக்கும். அப்போது கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது, ECI நெட், ECINET நெட். ECIனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நெட். இது வந்து பல ஆப்பாக இருந்தது, அது எல்லாமே சிங்கிள் பிளாட்ஃபார்மில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க, ECI நெட் அப்படின்ட்டு. அதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா செகண்ட் பேஜில் C-Vigilன்னு ஒரு ஸ்லாட் இருக்கும். அது வந்து முன்னாடி தனி ஆப்பாக இருந்தது, இப்போ அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க C-Vigil. அதில் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க, காசு தரேன்னு சொல்கிறாங்க, பொருள் தரேன்னு சொல்கிறாங்க, சத்தியம் வாங்குறாங்க, வாக்குறுதிகள் ராத்திரி 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணுறாங்க, அனுமதி இல்லாமல் பாட்டு போட்டுட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, பர்மிட்டட் வெஹிக்கிள் மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பெயர் தெரியாமல் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அனானிமஸ் கம்ப்ளைண்ட். அந்த ஆப்பில் உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ 3 விதமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துல இப்போ காசு கொடுத்துட்ருக்காங்கன்னா உங்கள் மொபைலில் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய லொக்கேஷன் அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் யார் பேசுனீங்கன்னு யாருக்கும் தெரியாது, நீங்கள் யார் கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கீங்கன்றது தெரியாது. ஸோ நேச்சுரலாகவே FST, SST, VSTன்னு ஒரு 3 டீம் இருக்குது. ஃப்ளைங் ஸ்குவாட் இருக்குது, ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இருக்குது, வீடியோ சர்வேலன்ஸ் டீம் இருக்குது. இவங்க அந்த ஸ்பாட் அட்டன் பண்ணுவாங்க. நடவடிக்கை எடுத்தது உங்களுக்கு ஆப்பில் அப்டேட் ஆகிடும், என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றது அப்டேட் ஆகிடும். அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஒருவேளை அந்த நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னா அதை நீங்கள் ஃபர்தராக அப்சர்வர் லெவல் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொண்டு போகணும். ஆனால் பண்ணிவிடுவாங்க. சரியா? ஆப் நேம் என்ன சொன்னேன்? ECI நெட். கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு ஆப், அது கூகுள் ப்ளே ஸ்டோரில் ECI நெட் இருக்கும். மேக்ஸிமம் சீனியர்ஸ் இருப்பீங்க, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். எத்தனை ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க? இந்த ஒரு மாதத்துக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை அழிச்சிட்டு என்ன பண்ணிடுவீங்க? ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க, அப்படி தானே? அதை அழிச்சிட்டு ஃப்ரீ ஃபயர், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. இந்த ஒரு மாதத்துக்கு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அவங்க சொன்ன மாதிரி தான், ஓட்டுரிமை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. அதை போய் ஏன் போட்டுட்டு அப்படின்ற மனநிலை வரக்கூடாது. கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போடணும். தவறுகள் நடக்கும்போது அதை சுட்டி காட்டணும். சத்தம் இல்லாமல் வாங்கிட்டு என் காசை எனக்கு தராங்க அப்படின்னா முதல் தவறு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். உங்கள் காசு உங்கள்கிட்ட தரதுன்னா அதுவே சரியான அர்த்தம் கிடையாது. சரியா? நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய நடுநிலையை தவறிட்டீங்க. நாளைக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு SIயாவோ இன்ஸ்பெக்டரானா இந்த இடத்துல காசுக்காக நடுநிலை தவறின நீங்கள் ஒரு அதிகாரம் வந்ததுக்கப்புறம் எங்கே நடுநிலையாக செஞ்சிருவீங்க? கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க. அதனால் நியாயத்தை அடிப்படையிலேயே திருத்திக்கங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்பு. பிரைபரி, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்லேயும் தப்பு தான், BNSலேயும் தப்பு தான். சரியா? தனி அஃபென்ஸு செக்ஷன்ஸ் இருக்குது. FIR போட்டுருவாங்க, வாங்கினாலும் FIR போடுவாங்க. சரியா? அதனால் மாற்றம் யங்ஸ்டர்ஸ் இருந்து தான் கொண்டு வரணும். அதுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் சரியான வழி. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவன் கண்டிப்பாக டிசிப்ளின் இருக்கும். என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக 9 மணிக்கு தூங்கிடுவீங்க. ஏன்னா அதுக்கு மேலே செல்லு பார்க்குறவன் நல்லா ஓட மாட்டான், அது எனக்கு தெரியும். 9 மணிக்கு மேலே ஒருத்தர் செல்லை வச்சுட்டு படம் பார்க்குறான், இன்ஸ்டாகிராமில் உட்காந்துருக்கானா, அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸில் ஷைன் பண்ண முடியாது. அவனுக்கு குறைந்தபட்ச நேஷனல் மெடல் கூட வாங்க முடியும். ஜூனியர் நேஷனல் மெடல் கூட என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அவன் வாங்கியிருக்கவே மாட்டான். நான் நல்ல அத்லட்டுன்னு சொல்லட்டும், நான் 11 மணி வரை நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறேன். ஈவன் அண்டர் 20, அண்டர் 18 ஜூனியர் நேஷனல் மெடல் காட்ட சொல்லுங்கள், அடுத்த லைன் அவன்கிட்ட இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது உங்கள்கிட்ட ஒரு அல்டிமேட் டிசிப்ளின் இருக்கும். டிசிப்ளினில் இருக்கவங்க தான் இந்த ஸ்போர்ட்ஸில் சர்வை பண்ண முடியும். ஓட தொடங்குறது உங்கள் வயசில் கிட்டத்தட்ட 15 பேர் இருப்பாங்க. எக்ஸாம்பிள், சித்ராக்கா ஓட தொடங்கும்போது அவங்க கூட ஒரு 25 பேர் ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அக்காவுக்கு 19 வயசு ஆகிடுச்சு. அந்த அக்கா ஜூனியர் நேஷனல் மெடல் அடிச்சிட்டா. இப்போ அவள் மட்டும் தான் மீதி இருக்கா. மீதி 18 பேர் எங்கே போனாங்கன்னே தெரியல. இதே டிஸ்ட்ரிக்ட், நான் நம்ம டிஸ்ட்ரிக்டை பற்றி பேசுகிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மேரத்தான் ஓடணும்னா ஒரு 15 பேர் வருவாங்க. கேர்ள்ஸ் மொத்தம் 15 தான் இருக்கும். கன்னியாகுமரியில் மேரத்தான் பார்த்தீங்கன்னா 15 பேர். இப்போது இந்த 6 வயசுலேருந்து ஒரு 35 பேர் வந்துடுறாங்க. 6 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளேயே 35 பேர் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இப்போ 100 பேர் பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் பெரிய விஷயம். ஆர்கனைசிங் கமிட்டிக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த நீங்கள் கண்டக்ட் பண்ணும்போது சீனியர் கேட்டகரிக்கு கேர்ள்ஸ் தனியாக வைங்க. கன்னியாகுமரி மாவட்டம் தான் சீனியர் கேட்டகரியில் அதிகப்படியான அத்லட்ஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சீனியரில் பாய்ஸோட காமன் ப்ரைஸ், அப்படி தானே? ஆமாம் தானே? பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து தான் ஓடணும். ப்ரைஸ் அவங்கள முந்தினா தான் கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவனுக்கு வைராக்கியம் அதிகம் இருக்கும். எத்தனை பேர் ஓடினாங்க?
பாய்ஸ் தான் ஓடுவாங்கன்னு தெரியும். எத்தனை பொண்ணுங்க ஓடிச்சு? எனக்கு தெரிஞ்சு 25 பொண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏஜ் லேடிஸ் வரைக்கும் ஓடினாங்க. என்ன இருந்துச்சு? வைராக்கியம், தைரியம், மனதைரியம். இதை பார்த்து இவனோட பார்த்து ஏன் பயப்படணும்? அவனுக்கு 2 கால், எனக்கு 2 கால், ட்ரை பண்ணி பார்க்குறோம், கிடைச்சா கிடைக்கட்டும். பாய்ஸ் கூட இப்போ காமன் ப்ரைஸ் இருக்கும்போதே 25 பேர் வராங்கன்னா, நீங்கள் சீனியர் கேட்டகரி உமன்ஸுக்கு இண்டிவிஜுவல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூம் பத்தாது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கிறதுலே சீனியரில் அதிகமாக அத்லெட்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட். அந்த புது பிள்ளைங்களாம் வந்திருக்கிறாங்க, நல்ல எலைட் அத்லெட்ஸ். அவங்களாம் எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். பெரிய அளவில் ஒரு ஸ்டேட் லெவல் மேரத்தான் கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் வந்ததுமே சொல்லிட்டேன், பெரிய அளவில் மாசாக ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்க ப்ரைஸ். ஸோ நிறைய பேச விரும்பல. எலெக்ஷன் ரிலேட்டடாக எனக்காக அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பீச் எனக்கு சக்ஸஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்தமைக்கு ஆர்கனைசிங் கமிட்டிக்கு நன்றி. ECI.net